ராசி அன்பர்களுக்கு, விருச்சக ராசியில பிறந்தவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் காத்திருக்கிறது இந்த 2024. என்ன அப்படின்னு கேட்டா, 4ஆம் இடத்தில் சனி. இதுக்கு பேர் அர்த்தாஷ்டம சனின்னு பேர். அர்த்தம்னா பாதி, அஷ்டமம் அப்படின்னு கேட்டா 8ல் பாதி. ஸோ அர்த்தாஷ்டம சனி. 4க்குடையவன் ஆட்சி பெற்றால் சுகாதிபதி வலுத்து விட்டான்னு அர்த்தம். ஒருத்தரை பார்த்தோன்னே, என்னங்க நல்லா இருக்கீங்களா, என்னங்க சுகந்தண்ணே அப்படின்னு கேட்குறோம். அப்படின்னு கேட்டால் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஒரு ஃபோனில் கேட்குறோம், ஹலோ நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறான். அப்போ அந்த மாதிரி அந்த நல்லா இருக்கீங்களாங்கிற வார்த்தைக்கு காரண கிரகம் சுகாதிபதி. அந்த சுகாதிபதி சுகஸ்தானத்தில் வலுப்பெற்றிருக்கிறது. முதல் கேந்திரம் 1, 2வது கேந்திரம் 4. 2ஆம் கேந்திரத்தில் மூலத்திரிகோணம் அடைந்திருக்கக்கூடிய சனி பகவான் இந்த 2024 முழுவதும் கும்பத்தில் பிரவேசிக்கிறார். சுகம்தான். சுகம் அப்படின்னாலே வாழ்க்கையில் நிறைய சுகம் இருக்கு. சுகம் அப்படின்னு சொன்னாலே எத்தனையோ சுகம். அதுல முதல் சுகம் அறிவு சுகம். நம்ம ஒரு விஷயத்தை படிச்சு வச்சு அந்த விஷயத்தை எக்ஸாம்ல கேட்டுட்டா அது ஒரு சுகம். நம்ம ஒரு பணத்தை சேர்த்து வச்சு நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பணத்துக்கு அளவா ஒரு நல்ல இடம் வீடு கிடைச்சிட்டா சுகம். நம்ம கும்பிட போன சாமி குறுக்க வந்ததுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் காரணம் இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு விஷயமா போயிட்டு இருப்போம், அண்ணே ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கலாம்னு நினைக்கிறேண்ணே. இருறா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆட்டோ விற்கணுங்கிறான், கேட்போம். புதுசாக வாங்கிட்டான், அவனுக்கு வெளிநாடு வேலை கிடச்சிருச்சான். நிஜமாவா சொல்கிற, வாடா குறைச்சி கேட்டு வாங்கலாம். 20 கிலோமீட்டர் நம்ம தான் ஓட்டியிருந்தான், பூஜை போட்டது அப்படியே நிற்கிது. இதுக்கு பேர் தான் கும்பிட போன தெய்வம் குறுக்க வர்றது. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்வில் இந்த 2024 நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் நடக்குமா சார், நிஜமாக தான் சொல்கிறீங்களா? இதெல்லாம் எங்களுக்கு எதிர்பார்த்து என்னுடைய அனுபவத்தை தான் உங்ககிட்ட பிரதிபலிப்பு பண்ணுறேன். நான் சொல்லியிருக்கேன், ஒருத்தர் காசே இல்லாத ஒருத்தர் வீடு கிடைக்கும் அப்படின்னு. அவர் என்னை பார்த்து சிரிச்சார், இனிமேல் உங்கள்கிட்ட ஜோசியம் பார்க்க வரமாட்டேங்க அப்படின்னு. நான் சொன்னேன், பரவாயில்ல போங்க அப்படின்னு. 6 மாதம் கழிச்சு இவர் ஒரு மிகப்பெரிய நடிகருக்கு அவர் என்னவா இருக்காருன்னு கேட்டிங்கன்னா மேக்கப் மேனாக இருக்கார். அவர் அப்புறம் கடைசியில் என்னப்பா வீடு இல்லையாமே உனக்கு சொன்னீங்களான்னு சொல்லி ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் என்கிட்ட சொன்னார், சார் இந்த மாதிரி அவரை பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் தான் வீடு வாங்கி கொடுத்தாரு. எப்படி சார் அது சொன்னீங்க கணிச்சிங்கன்னு. அது மாதிரி அதிர்ஷ்டம் அழைக்கும் காலகட்டமாக விருச்சகத்திற்கு அமையும். சில பேர் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருப்பாங்க, சில பேர் வீட்டுக்காக இயங்கிட்டு இருப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வருமானத்திற்கு இயங்கிட்டு இருப்பாங்க, சில பேர் பதவி ப்ரொமோட்டர்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு நம்மளும் ஒரு இடத்த வாங்கி போடலாம், நல்ல ரேட்டுக்கு போச்சுன்னா பிள்ளை குட்டிக்கு ஏதாவது நகை செஞ்சு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு அருள்மிகு பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சுவாமி அவர் கிட்டத்தட்ட 4 ஜென்மமாவே சித்தரா இருக்கார். முதல் ஜென்மத்தில் சங்கு கர்ணரா இருக்கார், 2வது ஜென்மத்தில் வியாசராஜ தீர்த்தரா இருக்கார், 3வது ஜென்மத்தில் சங்கு கர்ணர் வியாசராஜர் வேங்கடநாதராகவே இருந்து ராகவேந்திரர். சொல்ல முடியுமா? அந்த அற்புதமான மகான வழிபாடு பண்றவங்களுக்கு கற்பக விருட்சமாய் காமதேனுவாய் கேட்டதை கொடுக்கும் வள்ளலாய். நீங்க கேட்கலாம், எப்படி சார் இப்படி சொல்றீங்க? எனக்கெல்லாம் அப்படிதான் கொடுத்தாரு. அந்த மாதிரி ராகவேந்திரனுடைய அருள், ராகவேந்திரனுடைய பூர்ணமான அன்பை பெறக்கூடிய 2024 விருச்சக ராசி அனைவருக்கும் கண்டிப்பா ராகவேந்திர அருள் புரிவார். வாழ்த்துக்கள்.